ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தத்தினால் வலிமையூட்டுகிற அவருடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4:13. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் பயணங்களில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் முன்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னதான் பெரிய பெரிய காரியங்களை நாம் கற்பனை செய்து வைத்திருந்தாலும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னேற்றமான எண்ணத்தோடு நாம் பயணித்தாலும் கூட நமக்கு நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் என்ன கொண்டு வந்துடுது அப்படின்னா, ஒரு சோர்வை, பலவீனத்தை நமக்குள் கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இதே ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கலாம். என்ன செய்ய போறேன், எப்படி வாழ போறேன், இந்த வாழ்க்கை ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, உன் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, இருக்கிற காலமே வழி தெரியாமல் இருக்க, இதில் எதிர்காலம் இருக்கா அப்படின்னு சொல்லுகிறவங்க நிறைய பேர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளும் மனநிலையும் இந்த பரிமாற்றத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு பவுலடியார் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அது எப்படிப்பட்டதுன்னா, எனக்கு வலுவூட்டுகிற, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை அன்னைக்கு நீங்கள் சொல்லணும். நோயாளிகள் சொல்லணும், மனக்கலக்கத்தில் உள்ளவங்க சொல்லணும், சோர்ந்து போனவங்க சொல்லணும். எந்த மனநிலையில் நீங்கள் இன்னைக்கு வந்திருந்தாலும் நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற, எனக்கு வலுவூட்டுகிற என் ஆண்டவருடைய துணையோடு எல்லாவற்றை செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம் தேவனுடைய வல்லமையையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? நம் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வலிமை மிக்கவர், வல்லமை மிக்கவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. திருப்பாடல் சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். 24:8. மாட்சிமை மிகுந்த மன்னவர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். கை தட்டுங்க பாப்போம். நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரு? அவருக்கு இது முடியாது, அவரால் இதை செய்ய முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, இவர் யார், இவர் யார் அப்படின்னா, இந்த தெய்வம், இந்த கடவுள் வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். பிரைஸ் தி லார்ட். நம் கடவுள் யாரு? வலிமையும் ஆற்றலும் கொண்ட இறைவன். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், உனக்கு வலுவூட்டுகிற ஆண்டவர் யாரு? சொல்லுங்க யாரு? ஒருத்தரை பார்த்து பயப்படாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவர் யாரா இருக்கணும்?
யாரா இருக்கணும்? அவருக்கு ஒரு தனித்திறமை இருக்கணும். ஒருத்தர் போய் ஒருத்தர் பார்த்து பயப்படாதப்பா அப்படிங்கிறவரை தொட நடுங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருப்பீங்க? ஏன்டா நீ நடுங்கிக்கிட்டு இருக்கிற, ஏன்டா வந்து சொல்றியா அப்படின்னு கேட்பீங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, நம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஆற்றல் உள்ளவர், வல்லவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை வேறு சொல்லுங்க. என் ஆண்டவர், என் கடவுள், என் ஆண்டவர். திருப்பாடல் சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி, வலிமையும் ஆற்றலும் கொண்ட இறைவன். என் இறைவன் யாரு? வலிமையும் ஆற்றலும் கொண்ட இறைவன். அல்லேலூயா. இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் யார் அப்படின்னா, வாசிங்க. யோபு 42 2வது வசனம். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவே, அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். என்னுடைய ஆண்டவர் யாரு? எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் நினைச்சதை யாராலையும் தடுக்கவே, சொல்லுங்க, யாராலையும் தடுக்க முடியாது. என்ன? ஆண்டவர் நினைச்சதை, ஆண்டவர் செய்கிறத இந்த உலகத்தில் தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஆண்டவர் முடிவெடுத்ததை யாரால என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு முடிவெடுத்துட்டார்னா அந்த முடிவை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அவர் ஏன்னா அவர் முடிவெடுத்தா அது நிறைவேறியே தீரும். ஏன்னா அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வல்லவர்? எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாரு? எல்லாத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு தேவையானதெல்லாம் யார் செய்வா? உங்க கணவர் செய்வாரா? உங்க எல்லா தேவையும் மனைவி செய்ய முடியுமா? பெற்றோர் செய்ய முடியுமா? நல்ல வாய் திறந்து பேசுகிற நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள்லாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் எல்லாம் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஒரே ஒருவர் இருக்கிறார். ஆமென். அரசியல்வாதி செய்ய முடியாது, உலக நாட்டு தலைவர்கள் செய்ய முடியாது, ஆன்மீகவாதிகள் செய்ய முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்க தயவு செய்து நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். முதல்ல சொன்ன கடவுள் ஆற்றல் உள்ள வல்லவரான கடவுள், ஆற்றல் உள்ள கடவுள், பலனுள்ள கடவுள், வலிமைமிக்க கடவுள் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அவர் முடிவெடுத்ததை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்? அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர். ஆமென். மூன்றாவது, நம் தேவன் யார் அப்படின்னா, போரில் வல்லவர். யுத்தம் யாருடையது? உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது செய்யறாங்க, உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாராவது செய்யறாங்க அப்படின்னா உடனே நீங்க நடுங்க கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, நடுங்குறோம். மந்திரவாதி, பில்லி சூனியம், இல்லைன்னா யாராவது இந்த மாதிரி செஞ்சிருவாங்களோ, குடும்பத்தை அழிச்சிருவாங்களோ, வாழ்க்கையை பாழாக்கிடுவாங்களோ,
இதெல்லாம் நினைக்கிறீங்க, முதல்ல அதெல்லாம் மாற்றணும். அல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிறவருடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் பலவீனர்களாக இருக்க மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் போரில் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் யாரு? யுத்தத்தில் வல்லவர், போரில் அவர் வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் முடிவெடுத்தா அவருக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒரு நபரும் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர், போர் புரிவதில் வல்லவர். நான் முதல்ல உங்களுக்கு காண்பித்தேன் ஒரு வசனம், 3 காரியத்தை சொல்லி நான் இந்த நாளிலே அவருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கி வரும் பொழுது நீங்கள் எப்படி பலனடைவீர்கள் என்பதை காண்பிக்கிறேன். தயவு செய்து முதலாவது என்ன வசனம் படித்தோம்? முதல் வசனம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அந்த தெய்வம் யாருன்னா வாசித்தீங்க திருப்பாடல் 20 எத்தனை வசனம்? 24:8 படிங்க பார்ப்போம். ஆண்டவர் அப்படியா போட்டிருக்கு, மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமை மிகுந்த ஆற்றலும், வலிமை மிகுந்த படிமா ஒழுங்கா படி, வலிமை ஆற்றல் கொண்ட ஆண்டவர் இவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லி, என் கடவுள் யாரு? வலிமை ஆற்றல் கொண்ட இறைவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாருங்க, எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எடுத்துக்கோங்க தயவு செய்து 2 குறிப்பேடு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 குறிப்பேட்டில் ஆண்டவருடைய அந்த வல்லமை மகிமையை நீங்கள் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 2 குறிப்பேடு. 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னா வாசிங்க 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள், நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, கடவுள் உங்களோடு. சொல்லுங்க, கடவுள் உங்க கூட. நல்ல மாயத்தர் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறானா? இருக்கிறாரு. நீங்க நிறைய சொல்லுவாங்க, கடவுள் இருக்கிறாரா? இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போய் இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பலவீனர்களா இருக்கிறீங்க. நீங்க அதனால பாருங்க, இந்த ஜனங்கள் தேவனுடைய கரத்தில் இருந்தாலும் இவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது 20ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வேதம் சொல்லுகிறது பாருங்க, 30ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. யோசாபாத்து அச்சமுற்று எப்படி இருந்தாரு? அச்சம், பயம் இருந்துச்சு. பிரச்சனை வரும்பொழுது எங்களுக்குள்ள என்ன வருது? சொல்லுங்க, பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு என்ன வருது? பயம் வந்துருது. என்னதான் வீராப்பு பேசினாலும், என்னதான் பைபிள்ல வசனம் படிச்சாலும், என்னதான் ஆண்டவரை தேடுறவனா இருந்தா கூட நமக்குள்ள என்ன வருகிறது என்றால் பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்மில் பல பேர் என்ன இருக்கிறோம்? பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயத்தோடு தான் வந்து உட்கார்ந்து இருக்கும். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த யோசாபாத் ராஜா பயப்படுறாரு. ஏன்? ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரச்சனைனா வாய் விட்டு சொல்லலாம். இருக்கிற பிரச்சனையை சொன்னா உங்களையும் ஐசியில் வைக்க வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, சிலர் பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கே என்ன வந்துடும்? நமக்கே
இருந்த நிலைமை போய் அப்படியே சோகமயமா மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அச்சத்தை உருவாக்கி விட்டது. என்னத்தை உருவாக்கிட்டு சொல்லுங்க, என்ன உருவாக்கிட்டு? பயத்தை உருவாக்கிட்டு. இந்த யோசாபாத் ராஜா பயப்படுகிறான். பயத்தினால அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அச்சமுற்ற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால போய் என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்க பார்ப்போம். 6வது வசனத்தை பாருங்க. நான் வாசிக்கிறேன். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? நீரே வலிமையும் நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. கை தட்டுமா, நல்ல கை தட்டுமா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உங்களை யாரும் எதிர்த்து நிற்க சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில வலிமை இழந்து, சோர்வு இழந்து, பலவீனம் அடைந்து, மன கவலைகளோடு வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு தெரியாம திக்கி திணறி அங்கே எங்கேயுமா சோகமுற்ற நிலையில இருக்கீங்களா? இயேசு உங்களை சந்திக்கிறார். ஆமென். நல்ல 2 கைகளை வேர் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். வலிமையும் ஆற்றலும் கொண்ட என் கடவுளே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வலிமையும் ஆற்றல் உள்ள கடவுள் யாருங்க? யாரு? நம் கடவுள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பகுதியில தேவன் தான் வலிமை ஆற்றல் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். இப்ப யோசாபாத் பயப்படுறாரு, நீங்களும் பயப்படுறீங்க. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும், யாராவது குடும்பத்தை கெடுத்துருவாங்களோ, அழிச்சிருவாங்களோ, பொருளாதாரத்தை சீர்குலைச்சிருவாங்களோ, என்னெல்லாமோ புலம்பிக்கின்னு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நம் தேவன் ஆற்றல் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவர் வலிமை உள்ளவர். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அதே 20ஆம் அதிகாரம் 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யூதா எருசலேம் வாழ் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. கை தட்டுங்க பாப்போம். நீ யாரை நம்பணும்? உன் பலவீனத்தை நம்பக்கூடாது, உன் இயலாமையை நம்பக்கூடாது, உனக்கு முன்னால இருக்கிற பிரச்சனையை நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பு. அதுதான் உனக்கு தெம்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நீ யாரை நம்பணும்? சொல்லுங்க. யாரை நம்பணும்? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. ஆண்டவரை நம்பு, அதுதான் உனக்கு தெம்பு. ஆண்டவரை நம்பு, அதுதான் உனக்கு தெம்பு. நம்பலன்னா வம்புதான். நம்பாதவன்லாம் எங்க தான் மாட்டான்? வம்புல தான் மாட்டான். பிரைஸ் தி லார்ட். கடவுளை நம்பலனாலே உன் வாழ்க்கையில் என்ன வந்துடும்? வம்பு வந்துடும், பிரச்சனை வந்துடும். எங்க இருந்தெல்லாமோ வரக்கூடாத சிக்கல்லாம் உள்ள வந்துடும், வீட்டுக்குள்ள வந்துடும், வாழ்க்கையில வந்துடும். கடவுளை நம்பு, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தால் மட்டுமே உன்னுடைய பலவீனம் மாறும். தெய்வத்தால் மட்டுமே உன் பிரச்சனை தீரும். மனுஷங்காலில் போய் விழாத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை நம்பணும்? சொல்லுங்க. யாரை நம்பணும்? ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும். அதனாலதான் அங்கே பைபிள் சொல்லுகிறது பாருங்க, கடவுளை போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? 22ஆம் வசனம் சொல்லுது, யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரும் மோவாபியரும் சேயர் மலைநாட்டவரும் ஒருவரை ஒருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உங்க முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். பிரச்சனை வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஆமென். சொல்லுங்க, உங்க முன்னால வந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம் தேவன் வல்லவர். ஆமென். நம் தேவன் வல்லவர். இரண்டாவது, நம் தேவன் எப்படிப்பட்டவர் சொன்ன? என்ன சொன்னேன்? சொல்லுங்க. இரண்டாவது என்ன சொன்னேன்? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உன்னை பலப்படுத்துற தேவன் யார்னா, இதுதான் முடியும், இதைதான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவனால எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் செய்ய முடியுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களால் என்ன முடியும்? சொல்லுங்க, உங்களால் என்ன முடியும்? உங்களால் ஒன்றுமே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்களால் ஒன்றுமே முடியாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திக்கனா யார் வேணும்? ஆண்டவர் வேணும். கையை நீட்டணும்னா ஆண்டவர் வேணும். நாங்கள் சில நேரத்தில் சில பேரை போய் சந்திக்க போவோம். அல்லேலூயா. என்ன வீராப்பு பேசுவான் தெரியுமா? அல்லேலூயா. என்ன வீராப்பு, என்ன பெரிய பார்த்துருவோம் அப்படின்லாம் பேசுகிறவெல்லாம் கடைசியில் கூப்பிட்டுருப்பாங்க, பிரதர் அந்த நபருக்கு வந்து ஜெபம் பண்ணணும். போய் பார்த்தா கையை அசையாது, கால் அசையாது. அல்லேலூயா. உன் உடல் முழுவதும் அவ்வளவு ஈ உட்கார்ந்துருக்கும். இவர் ஒரு நாள் தூசி கூட படாமல் உட்கார்ந்த ஆள் இப்போ மூஞ்சி மோர எல்லாம் ஈயா உட்கார்ந்துருக்கு. கவனிப்பார் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. விரட்ட முடியுமா? கண்ணில் கண்ணீர் தான் வரும். உன் மேலே உட்கார்ற கொசு அடிக்கணும்னா கூட எங்கேருந்து பலம் வரணும்? தேவனுடைய பலன் இல்லைன்னா கொசு என்ன எல்லாமே மேலே உட்காரும். அல்லேலூயா. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீ உட்கார்றதும் எந்திக்கிறதும் தெய்வத்தோட கிருபை. கை தட்டு பார்ப்போம். உன்னால் ஒன்றும் முடியாது. நீங்களும் நானும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படிலாம் சும்மா நினச்சிட்டு நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இந்த பகுதியை பார்க்குறேன். நம் தேவன் யார்னா, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள கடவுள் அவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் செய்வாராம். சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்வார். எல்லாவற்றிலும் அவர் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை திறந்தால் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தியில் எடுத்துக்கொள்ளுங்க 4ஆம் அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா 37வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. சொல்லுங்க, என்ன அடிச்சது? முதல்ல சொன்ன ஒரு ராஜா பயந்து போய் யோசாபாத்து அச்சமுற்ற நிலையில் இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்? அவனுக்கு ஒரு செய்தி வருது, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. அல்லேலூயா. உடனே பயம் வந்துட்டு நடுங்குறான். கடவுளுக்கு முன்னால போய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நமக்கு அப்படிதான் பல நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த 2வது இடத்துல ஆண்டவர் காண்பிக்கிறார், நமக்கு முன்பாக பலவிதமான புயல்கள் எழும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பெரும் புயல் ஒன்று அங்க வருது. வாழ்க்கை இன்பமா போகுது. பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டோம், நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இந்த வேலை கிடைச்சிட்டு எப்பா நிம்மதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், வேலை கிடைச்சிரும், இல்லைன்னா இந்த காரியம் நடந்துரும் அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா வாழ்க்கையில புயல் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சீடர்களும் அழகா பயணித்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு பெரும் புயல் காற்று ஒன்று அடித்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெரும் புயல் காற்று அடிச்ச உடனே
பைபிள் சொல்லுகிறது என்னாச்சு? அலைகள் எழும்பியது, அலைகள் எழும்பியது, படகில் மேல் மோதியது, அது தண்ணீரால் நிரம்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வர வர உங்களுக்குள்ள என்ன வரும்? தண்ணி உடனே ஃபுல்லாக இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அல்லேலூயா. வியாதி எப்படி வருது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. கடன் எப்படி வருது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. உடனே வரல, கொஞ்சம் கொஞ்சமா. லேசாக காற்று அடிச்சுது, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் காற்று அப்படியே மெல்ல அப்படியே கூட ஆரம்பிச்ச உடனே தான் அப்படியே தண்ணி உள்ள வந்துக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உன் உடம்புல வியாதிகள் இன்னைக்கு கூடுது, பலவீனங்கள் கூடுது, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற தீமைகள் கூடிக்கொண்டே இருக்கு. சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கூப்பிட்டிருக்கார். எதுக்கு தெரியுமா? அவை அனைத்திலிருந்து உன்னை விடுவிக்க போறார். கை தட்டு பார்ப்போம். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், உன் வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கிற தீங்கு, தீமை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உன்னை விடுவிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியுமா? இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியணும். சீடர்கள் சொன்னாங்க, நாங்க சாக போறோமே, உமக்கு எங்க மேல அக்கறை? அப்படின்னா என்ன? சீடர்களுடைய மனநிலைமை என்ன? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு. நீ பார்க்குற இந்த போராட்டங்களால, வேதனைகளால, அனுபவிக்கிற நோய்களால, கஷ்டங்களால, கடன் பாரங்களால நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. என்ன முடிவுக்கு? சாக தான் செய்யணும். இந்த பிள்ளைகளோட இருக்கிறத விட சாகிறது நல்லது. கடனோட இருக்கிறத விட சாகிறது நல்லது. இந்த வியாதியோட இருக்கிறதோட சாகிறது நல்லது. ஒரு முடிவெடுக்கிற. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹalleluya. நல்ல வாயத்தான் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முடிவை மனதிலே கொண்டு வந்து விடுகிறோம். ஆனா பாருங்க, சீடர்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையை கண்டு இயேசு ஏதோ செயல்பட முடியாதவர் என்பதுதான் அவளுடைய மனநிலைமை. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவால இந்த பிரச்சனையில ஒண்ணும் பண்ண என்பது போல அவங்க சொன்னாங்க, நாங்க சாக போறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களோட சேர்ந்து நீரும் போறீரு. யார் பெற்ற பிள்ளையோ இப்படி எங்க கூட நீரும் வந்து சேர்ந்துட்டீரே. நீர் தூங்கிக்கிட்டு இருக்கீரு. முழிச்சு ஐடியா கொடுத்துருந்தா 4 கப்பு தண்ணியாவது ஊற்றி இருக்கலாமியா. அல்லேலூயா. ஒருவேளை உன் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, உன் வாழ்க்கையில் கடவுள் செயல்பட முடியாதவரா? சொல்லுங்க. அப்படியாம்மா? செயல்பட முடியுமா முடியாதா? உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் முடியுமா? வியாதியில் முடியுமா? கஷ்டத்தில் முடியுமா? கடனில் முடியுமா? வேலை இல்லாமல் இருக்கார முடியுமா? திருமணம் முடியாமல் இருக்காளா அம்மாவா? முடியுமா? சொல்லுங்க. குழந்தை இல்லாமல் இருக்காளா? முடியுமா? எங்க முடியும்? டாக்டரே சொல்லிட்டா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். முடியாது என்பது உலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனால் பைபிள் சொல்கிறது, இந்த சீடர்களைப் போல உமக்கு அக்கறை இல்லையா என்பது போல நாம உட்கார்ந்து இருக்கோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் என்ன தெரியுமா? சீடர்ல பார்த்து பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. ஏன் அஞ்சுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முன்னால 39, அப்போது விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார். உடனே காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பக்கத்தில் கை கொடுத்து போராடி தோத்து போனவளே,
கடவுளால் எல்லாம் முடியும்னு நம்பு. கடவுளால் எல்லாம் முடியும். ஆண்டவர் சொன்னாரு, காற்றையும் கடலையும் பார்த்து, ஏய் இறையாதப்பா, அமைதியா இருப்பா. அதனாலதான் சீடர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்பதான் சீடர்களுக்கு ஒரு புரிதல் வருது. என்ன தெரியுமா? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றவனவே இவர் யாரோ. இந்த இவர் யாரோங்கிற வார்த்தையை முன்னுக்கூட்டி படிச்சீங்க? எங்கப்பா படிச்ச? திருப்பாடல் 24:8. எல்லாம் சத்தமா சொல்லு. இவர் யாரோ? யாரோ? இவர் யாரோ? யார் அவரு? மாட்சி மிகுந்த மன்னர். இவர் யாரு? எல்லாம் வல்லவர். அவர் நினைத்ததை ஒருவனும் தடுக்க, அவர் ஒரு முடிவெடுத்துட்டா அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆமென். ரெண்டாவது பாருங்க, சீடர்கள் சொன்னாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ? இவர் யாரோ? அதனாலதான் சீடர்கள் சொன்னாங்க, உங்க பேரை சொன்னா பேய்கள் ஓடுது. நீங்க உனக்கு தெரியணும், இயற்கையின் மீது கடவுள் அதிகாரம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. உனக்கு முன்னால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். முதல் 2 காரியம் சொல்லியிருக்கேன். ஒன்று, நம் கடவுள் வலிமையும் ஆற்றலும் உள்ள இறைவன். அவர் எல்லா தீமையிலிருந்து விடுவிப்பார். ஆமென். அவருடைய பலன் இறங்கி வரும்பொழுது உன் பலவீனம் நீங்கி போகும். அவருடைய பலத்தினால், அவருடைய பலன் உனக்குள்ள செயலாற்றும் பொழுது நீங்கள் எல்லாவற்றை செய்ய வல்லமை மிக்கவர்களாய் மாறுகிறீர்கள். ஆமென். இரண்டாவது, அவருடைய பலன், அவர் வல்லவர். எப்படி? எல்லாத்தையும் செய்து முடிப்பார். காற்றும் கடலும் கீழ்ப்படியும். ஆமென். 2 கைகளை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. கைகள் தட்டி பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. இவர் யாரோ? இவர் யாரோ? மாட்சிமிகு மன்னர் இவரே. எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால எல்லாம் கூடும். இவர் யாரோ? இவர் யாரோ? மாட்சிமிகு மன்னவர் இவர். எல்லாம் சொல்லுப்பா. இவர் யாரோ? இவர் யாரோ? மாட்சிமிகு மன்னர் இவர். கூடுமே, எல்லாம் கையை தட்டி பாடு. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. குரலை உயர்த்தி. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். ஜீசஸ். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. கூடுமே, கூடுமே, சொல்லுப்பா. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு
சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. இவர் யாரோ, இவர் யாரோ, மாட்சிமிகு மன்னர் இவர். எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால எல்லாம் கூடும். இவர் யாரோ, இவர் யாரோ, மாட்சிமிகு மன்னர் இவர். எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால எல்லாம் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுப்பா, ஆமென். இயேசுவால எல்லாம் கூடும். கைதட்டி பாடு. கூடாதது ஒண்ணுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்லை. நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒண்ணுமில்லை. பலவீனன் பலவானாவான், நோய்கள் நீங்கிடுமே. பலவீனன் பலவானாவான், நோய்கள் நீங்கிடுமே. தடைகளை அகற்றிடுவார், தடைகளை அகற்றிடுவார். நல்வாழ்வை பெற்றுக் கொள்வேன், நல்வாழ்வை பெற்றுக் கொள்வேன். இயேசுவே எனக்கு, இயேசுவே, 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 இயேசுவே. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. இவர் யாரோ, இவர் யாரோ, மாட்சிமிகு மன்னர் இவர். எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால எல்லாம் கூடும். இவர் யாரோ, இவர் யாரோ, மாட்சிமிகு மன்னர் இவர். எல்லாரும் அறிக்கையிடு. எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால எல்லாம் இவர் யாரோ, இவர் யாரோ, இவர் யாரோ, ஓஹோ. மாட்சிமிகு மன்னர் ஸ்தோத்திரம். இவர். நன்றி அப்பா. வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால் எல்லாம் கூடும். ஓஹோ. இவர் யாரோ, இவர் யாரோ, மாட்சிமிகு மன்னர் இவர். எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவால எல்லாம் கூடும். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமைகள் பேசினார்கள், ஊமைகள் பேசினார்கள், ஊனமுற்றோர் நடந்தார்கள், ஊனமுற்றோர் நடந்தார்கள். அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா. ஜோரா பாடுப்பா, சந்தோஷமா பாடு. எஸ், இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா. அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா, உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா.
அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா இயேசு அப்பா. அப்பா இயேசு நல்ல ஹாப்பியா பாடியா, அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா. இவர் யாரோ, இவர் யாரோ, யாரு? மன்னர் இவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், இயேசுவாலே எல்லாம் கூடும். யாருப்பா இவரு? அவர் யாருப்பா? எல்லாம் வல்லவர். கை தட்டுங்க. ஆமென். முதலாவது சொன்னேன் வலிமையும் ஆற்றல் உள்ள கடவுள். இரண்டாவது சொன்னேன் நம் தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாம் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். மூன்றாவது எடுத்து நீங்கள் பாருங்கள், நம் தேவன் அவருடைய பெயர் என்ன? போரில் வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. விடுதலை பயணம் 15:3 சொல்கிறது, போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், யோசபாத்துக்காக செயலாற்றின கடவுள், சீடர்களுக்காக காற்றையும் கடலையும் அதட்டின கடவுள். மூன்றாவது, அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஒரு பெரிய போராட்டம். பிசாசு சாத்தான் நமக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறான். அல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு 5:8 வாசிப்பீர்கள் என்றால், உங்கள் எதிரியாய் அலகை ஆரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வருகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வர்றானா. யாரை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை அழிக்கலாம், யாருடைய வாழ்க்கையை நாசமாக்கலாம் என்று பிசாசு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யார் எதிரி? சாத்தான், அலகை. அவனை ஜெயிக்கணும்னா நம்மளால நினைச்ச முடியாது, சுய பலத்தால முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க சுய பலத்தால உங்களுக்கு நினைச்ச முடியாது, வெற்றி பெற முடியாது. சுய அறிவெல்லாம் வச்சு சாத்தானை ஜெயிக்க முடியுமா? முடியுமா? இல்லைன்னா உங்களுடைய வெறும் உலக பிரகாரமான டேலண்ட்டை வச்சுலாம் பிசாசை என்ன செய்ய முடியாது. ஏன்னா என்னதான் சொன்னாலும் உன்னை அவன் பலவீனப்படுத்திடுவான், உன்னை இயலாமையில் கொண்டு போயிடுவான், பாவத்தில் கொண்டு போயிடுவான், தீமையில் கொண்டு போயிடுவான். நினைச்சே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒன்று அவன் கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பைபிளில் ஒரு சவுல், ஒரு பலவான், யுத்தம் பண்ண சவுல் ஒரு கோழையா மாறிட்டான். ஏன்? அவனுக்குள்ள தீயாவி இருந்தது. அல்லேலூயா. தீயாவி அவன் என்ன பண்ணிட்டான்? கோழையா மாத்திட்டான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, பரிதாபமான நிலைமையில கிடக்கிறான். பழைய ஏற்பாட்டு சவுல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவனால ஒண்ணுமே முடியல. பாருங்க, முடியலன்னு கடைசியில் சூனியக்காரிட்ட போய் நிற்கிறான், வாழ்க்கையை முடிச்சிட்டான். ஆனா தாவீதுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? கடவுளால் எல்லாம் முடியும். ஆமென். கோலியாத்துக்கு முன்னால தாவீது நின்ன பொழுது எப்படி இருந்தார்? கடவுளால் எல்லாம் ஆகும். ஆமென். நீ ஈட்டியோடையும் வாளோடையும் வர்ற, நானோ என் கடவுளாய ஆண்டவருடைய பெயரால் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்கிறது, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள்.
ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் சும்மா இருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க வந்திருக்கிற? யுத்தத்துக்கு வா, சும்மா இரு. பிரைஸ் தி லார்ட். யுத்தம் யாருடையது சொல்லுங்க? யாருடையது? விரோதமா பிசாசு வந்துட்டான். நீங்க சிலர் பாருங்க, அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், நீ எதையா பண்ணிட்டு இருக்காத, நீ சும்மா இருந்தா போதும். உன்னைய மண்ணள்ளி வீசுறவனை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை தூக்கி விட்டா போட்டா அப்படின்ட்டு உனக்கு ஃபிக்ஸ் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா காலைல எந்திரிச்சு பார்த்தேன், எங்க வீட்டு முன்னால அதா கிடக்கு இதா கிடக்கு, சும்மா இருக்கா? மற்றதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உன் குடும்பத்தை யார் பாதுகாப்பா? ஆண்டவர் பாதுகாப்பார். உன் பிள்ளை யார் பாதுகாப்பா? உனக்கு தெரியணும், என் வீட்டை பாதுகாக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சாத்தானுடைய தொல்லைகளையும் தீமைகளையும் நிர்மூலமாக்கி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதுல ஒரு வல்லவர். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ரோமர் 16:20 சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்கிறது. அதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை படிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 23:23 படி பார்ப்போம். எண்ணிக்கை 23:23 படிமா. என்னாகமம் எண்ணிக்கை 23:3. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி கூறுதலும் இல்லை. கை தட்டு பார்ப்போம். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து, உனக்கு எதிராக பிசாசெல்லாம் வர முடியாது போ. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு விரோதமா பிசாசெல்லாம் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஏன்? ஏன்? ஏமா நீ எங்க இருக்கிற? உன்னதரின் பாதுகாப்பில், எல்லாம் வல்லவரின் நிழலில். இந்த பைபிள்ல எந்த அதிகாரத்தில் இருக்கு? சங்கீதம் 91. உன்னதரின் பாதுகாப்பில், எல்லாம் வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், கோட்டை என்று உரைப்பார். என்ன சொல்லுவான்? நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கேன்பா. நீங்க ஜேம்ஸ் எங்கப்பா இருக்க? எங்க அப்பா வீட்டில் இருக்கேன்பா. அப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் உனக்கு ஒன்றாவாதுப்பா, கவலைப்படாதப்பா. ஏன்? வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் அவர் உன்னை தப்புவிப்பாராம். ஏன்? வீட்டுக்குள்ளே இருக்கேன்ப்பா, எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னா உள்ளே இருக்கிறவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருது? சொல்லுங்க, யாருதுங்க? அப்பாவுடைய பொறுப்பு, ஏசப்பா பொறுப்பு. எனக்கு விரோதமாக சாத்தான் என்ன வேணாலும் மாட்டுங்க, யார் வேணாலும் மாட்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் யுத்தத்தில் வல்லவர். எனக்கு விரோதமாய் சாத்தான் தீயவன் எழும்பும் பொழுது தீயவனுடைய தீக்கணைகளை நிர்மூலமாக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திர மாயம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி கூறுதலும் இல்லை. அவர் பார்த்துக்கிடுவார். நீ நம்பு. தேவன் எல்லாவற்றையும் நீ சொல்லணும். 3 காரியத்தை மறந்துடாத. என் தேவன் வலிமையும் ஆற்றலும் உள்ள வல்லவ தெய்வம். 2வது, என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். 3வது, என் ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். இவர் என் கூட இருக்கும்போது செய்ய முடியுமா முடியாதா? எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல். என்ன உன்னால எப்படிப்பா முடியுது? ஏய், என் கூட இருக்கிற ஒரு பெரியவர். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? வாயை திறக்க மாட்டீங்களா? என் கூட இருக்கிறவர் யாரு? உன்னால எப்படிமா முடியுது? இங்க பாரு, என் ஆண்டவர் பெரியவர், வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். வலிமை படுத்துகிறது எனக்கு உலகத்திலிருந்து கிடையாது,
என் கூட 4 அல்லக்கையை வச்சுக்கிட்டு நான் பலவான்னு சொல்லலை. படித்த படிப்பில் நான் வல்லவன்னு சொல்லலை. எதையும் செய்ய ஆற்றல்னு கையில் இருக்க காசை வச்சுட்டு செய்யலை. ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் ஒருத்தர் இருக்கார் எனக்கு. ஆமென். எனக்காக எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென். அவரால் எல்லாம் சொல்லு, அவரால் எல்லாம் செய்ய. அதனால தான் நான் உங்களுக்கு சில வசனங்களை காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு இதை சொல்லு, வாசிப்பா. யோவேல் 3:10 படி. அதுல பாரு, பலவீனன் வலுவில்லாதவன் தன்னை போர் வீரன் என்று சொல்லட்டும். போட்டிருக்கா? எடுத்துட்டியாமா? யோவேல் 3:10 நான் எடுக்கிறேன். இந்த வார்த்தையை பாரு. ஒருத்தன் கடவுளுடைய பலத்தை அறிஞ்சிட்டான்னா, ஆண்டவருடைய வலிமையை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும். போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும். 2 கொரிந்தியர் 12:9 ஆண்டவர் சொல்றாரு, என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமா விளங்கும். கைத்தட்டு. அல்லேலூயா. 3 எசையா 40:31 சொல்கிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். சொல்லு, என்ன ஆற்றல்? சொல்லுங்க. நம்ம ஆட்கள்லாம் புது ஆற்றல் பெறுறான். எப்போ? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் பெற்றுறான். எப்போ? டீச்சர் எப்போ டாஸ்மார்க் போயிட்டு வந்துட்டான்னா கதை முடிஞ்சுது. புது பலரசம். ஃபாதர் சொன்னார், என்ன சொன்னார்லாமா? ரசம் குடிச்சிட்டான்னா பல ரசம், ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டான்னா புதிய ஆற்றல் வந்துடுது அவனுக்கு. என்ன செய்கிறான் அவனுக்கே தெரியலை. இப்படிப்பட்ட பலன்லாம் கிடையாது. ஆண்டவர் தருகிற பலன், ஆண்டவர் தருகிற வல்லமை, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு அவர் புதிய ஆற்றலை தருகிறார். கழுகை போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாத சோர்வடையாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பலவீனனும் தன்னை ஒரு பலவான் என்று சொல்லுவான். ஆண்டவர் சொல்றார், என் அருள் போதும். பலவீனத்தில் பலன் பரிபூர்ணமா. வியாதி உள்ள இடத்துல என் பலம், குறை உள்ள இடத்துல என் பலம், நோயுற்ற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் உனக்குள்ள தேவ பலன் இறங்கி வரும் பொழுது நீ பலவானாய் மாறுகிறாய். ஆமென். 3 நீ புதிய ஆற்றலோடு இன்னைக்கு பயணிக்கணும். ஆமென். எல்லாரும் கைகளை வச்சு சொல்லுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சொல்லுங்க. எனக்கு துணை செய்யும், எனக்கு பலனளிக்கும் என் ஆண்டவருடைய வல்லமையால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பலவீனனும் பலவான் என்பான் தேவனேவும் பலத்தால். பலவீனனும் பலவான் என்பான் தேவனேவும் பலத்தால். வலுவூட்டும் தேவன், பலப்படுத்தும் தேவன், வலுவூட்டும் தேவன், பலப்படுத்தும் தேவன். பலவீனனும் பலவான் என்பான் தேவனேவும் பலத்தால். பாடுங்கப்பா. தேவனேவும் பலத்தால். பலவீனனும் பலவான் என்பான் தேவனேவும் பலத்தால். பாடுவோம். பலவீனனும் பலவான் என்பான் தேவனேவும் பலத்தால். குரல் உயர்த்தி. பலவீனனும் பலவான் என்பான்
தேவனே உம் பலத்தால். பலவீனனும் சொல்லுங்க, பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். எத்தனை பேர்? பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். கைகள் தட்டி பாடுவோம். மனதில் உள்ள பயங்கள் எல்லாம் மாற்றிடவே வருகின்றார். மனதில் உள்ள பயங்கள் எல்லாம் மாற்றிடவே வருகின்றான். அஞ்சாதே நான் உன்னோடு என்று ஆறுதல் தருகின்றார். அஞ்சாதே நான் உன்னோடு இன்று ஆறுதல் தருகின்றான். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். மேலே சொல்லுப்பா. பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். 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 நல்ல கைகள் தட்டி பாடுவோம். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். ஆண்டவரே நீர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவனே. நோய்களினால் துன்புறும் போது பயப்படாதே என்பார். நோய்களால் துன்புறும் போது பயப்படாதே என்று சொல்லுவான். நோய்களினால் துன்புறும் போது பயப்படாதே என்பார். நோய்களாலே துன்புறும் போது பயப்படாதே என்பான். குணம் தந்து பலப்படுத்துவார், குணம் தந்து பலப்படுத்துவான். நோய்கள் நீக்கிடுவார். மகளே மகனே, நோய்கள் நீக்கிடுவான். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். எத்தனை பேர் நம்பிக்கையோடு பாடுங்க. பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். நல்ல குரல் உயர்த்தி திரும்ப திரும்ப சொல்லுங்க. பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். பலவீனனும் பலவான் என்பான் தேவனே உம் பலத்தால். மந்திரம் இல்லை மாயமும் இல்லை, எனக்கெதிராய் ஒருவனும் வருவதில்லை. மந்திரம் இல்லை மாயமும் இல்லை, எனக்கெதிராய் ஒருவனும் இல்லை. மந்திரம் இல்லை மாயமும் இல்லை, எனக்கெதிராய் ஒருவரும் வருவதில்லை. மந்திரம் இல்லை மாயமும் இல்லை, எனக்கெதிராய் ஒருவர் வருவதில்லை. யுத்தத்தில் வல்லவர் என்னோடு இருக்க, யுத்தத்தில் வல்லவர் என்னோடு இருக்கு. ஜெயம்
ஜெயமுண்டு. வெற்றி உண்டுப்பா. ஜெயமுண்டு. பலவீனனும் பலவான் என்பார் தேவனையும் பலத்தார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.